வணக்கம் மக்களே. சேலத்துக்கு பஸ் ஏறுறதுக்கா நானும் என் ஃப்ரெண்டு நைட்டே பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். என்னதான் நைட்டு சீக்கிரம் பஸ் ஏறி கிளம்புனாலும், காலைல நல்லா தூக்கங்க. முழிச்சு பார்த்தா இயற்கையோட அழகே எப்பப்பப்பா! சொல்லவே வேணாம். அப்படிதான் இருந்துச்சு. சரி வெயிட். நானும் சேலத்துக்கு எதுக்கு வந்தேன்னு சொல்லவே இல்ல. நீங்களும் கேட்கவே இல்ல. சொல்றேன் கேளுங்க. சேலத்தில இருக்கக்கூடிய பெரிய யூனிவர்சிட்டி ஸ்டேடியம்ல சீனியர் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் நடந்தது. இதில நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் ஜஸ்ட் லைக் ஒரு ட்ரை பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். நெனச்ச அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லாட்டினாலும், எனக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் டைம் வரும்போது பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்த இடம் தான் நாமக்கல் ஹைவேல இருக்கக்கூடிய பரவச உலகம். சும்மா சொல்லக்கூடாதுங்க. பேருக்கு ஏத்த மாரியே உண்மையிலே அது பரவச உலகம் தாங்க. உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோனயே டிக்கெட் கவுண்டர்ல போய் பே பண்ணிட்டு, நமக்கான சேஃப்டி லாக்கர வாங்கி, நம்மளோட லக்கேஜ ஃபுல்லா சேஃப்டியா வச்சுட்டு, உள்ள அப்படியே போனோம்னா, அப்படியே ஃபால்ஸ தொறந்து விட்டுட்டு குளிக்க விட்டு அதில பாட்ட போட்டு ஆட விடுவாங்க பாருங்க. அப்படிதாங்க இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ஊஞ்சல் ஆடலாம். ஊஞ்சல் போனோம். ஸோ நார்மல் ஊஞ்சல் மாரி தான்னு பார்த்தா, அக்கா சுத்தி விட்டாங்க. ஸோ ரொம்ப ஹைட்டு போகும்ன்னு பயந்தோம். ஸோ அந்த அளவுக்குலாம் ஹைட் போல. ஸ்லோவாவே போயிருச்சு. அதுக்கப்புறம் மேலே ஏறி, இறங்கி, ஏறி, இறங்கி அப்படின்னு இறக்கி விட்டாங்க. ஸோ மேலே ஏறும்போது அப்படியே அடிவேர்லாம் குளுகுளுன்னு இருக்கும். கீழ இறங்கும்போது அடிவேர்லாம் பரபரன்னு பயமா இருக்கும். அந்த மாரி இருந்துச்சு அந்த ஃபீல். ஸோ அது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வாட்டர் ஸ்லைட் பண்ணோம். அந்த பலூன்ல வாட்டர் ஸ்லைடும்போது என் ஃப்ரெண்டு என்னோட வெயிட்டா இருந்தான். ஸோ நாங்க பறந்துருவோம்னு நெனச்சோம். ஆனா பறக்கல. காட் இஸ் கிரேட் அப்படிங்கிற மாரி தப்பிச்சிட்டோம். இருக்க ஒவ்வொரு அனுபவமும் ரொம்ப அவ்வளோ ரியலிஸ்டிக்கா ரொம்ப என்ஜாய் பண்ணி ஃபீல் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தேன் அது. அதுக்கப்புறம் வாட்டர் வேவ். அதில போய் விளையாடும்போது இந்த அலை வந்து மெதுவா வந்து நம்ம தள்ளி விட்டு, திரும்பி மெதுவா வந்து நம்மள தூக்கி அடடடடா! நீச்சல் கத்துக்காதவன் கூட அங்கேயே போய் கத்துக்கலாமாலாம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த தண்ணி அவ்வளோ அழகா மேல நம்மள தூக்கி விட்டுச்சு. அதுக்கப்புறம் என் மச்சான் சொன்னான், "மச்சான் அங்கே பார்றா ஜல்லிக்கட்டு காளை மாடு. அத அடக்கி காமிடா" அப்படின்ட்டான். சரி வா மச்சான் உனக்கா நான் அடக்கி காமிக்கிறேன்னு ஏரி உட்காந்து சுத்துனா, சும்மா கிருட்டுன்னு சுத்துனேன் அதில. பூமியே சுத்திருச்சுங்க. அத விட்டு கீழ இறங்குனா, என்னால நடக்கவே முடியல. ஒரு அடி எடுத்து வச்சா, இந்த உலகமே என்னை சுத்தி பார்க்குற மாரி இருக்குது. அந்த அளவுக்கு சுத்திருச்சு. எப்பப்பா என்னடா இவ்வளோ கேர் ஆயிடுச்சுன்னு இருந்தா, அந்த அண்ணாவே சிரிச்சுட்டாரு. இதுக்காகவே நம்ம கண்டிப்பா அடக்கியே காமிக்கணும்னு என் ஃப்ரெண்ட ஏத்தி விட்டேன். என் ஃப்ரெண்டு போமாட்டேன்னோன்னே, "போய் ஏர்றா மச்சான்னு" ஏத்தி விட்டு, "அண்ணா எனக்கா என்னோட வேகமா சுத்திருவேண்ணா அவன. அவன் விழுகிறத நான் பார்த்து சிரிக்கிறவனே" அப்படின்னு ஏத்தி விட்டா. அந்த அண்ணன் சுத்துனாப்புல. நானும் இப்ப விழுந்துருவானா, அப்ப விழுந்துருவான்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனா விழவே இல்ல அவன். அந்த அண்ணா பின்னாடி வண்டிய ஆட்டி காமிக்கிறாரு அந்த மாட்ட. அவன் கால் லைட்டா ஸ்லிப் ஆகுது. ஸோ கைய விடவே மாட்டேங்கிறான். நல்லா ஸ்டிஃப்பா புடிச்சிருந்தான். "வா மாப்ள நீ எப்படியும் கீழ இறங்கும்போது கீழ விழுந்து தானே ஆகணும். என்னைய மாரி தத்தளிச்சு நடப்பீல" அப்படின்னு வீடியோ எடுத்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா, கீழ இறங்கி நடந்தான் பாருங்க. ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. அவன் பாட்டுல அசால்ட்டா நடந்து வரான். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. மனசு திடு "சவா மச்சான் நீ ஜெயிச்சிட்டடா" அப்புட்ன்ட்டு நம்ம தான் எவ்வளோ வீக்கால அவன ஸ்ட்ராங்கா அப்படின்னு நெனச்சுக்கிந்து, அவன தொங்க விட்டேன் கம்பியில. "மச்சான் ஒரு நிமிஷம் தொங்கு. உனக்கு ரூ. 100 தருவாங்க. 50 உனக்கு, 50 எனக்கு" அப்புட்ன்ட்டு கேஷ் ரூ. 50 பே பண்ணி தொங்க விட்டா, 60 நிமிஷம் தொங்கிட்டாங்க. சாரி தப்பா சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். 40 செகண்ட் தான் தொங்குனான். மிச்சம் 60 செகண்ட் தொங்கல. ஆள் விட்டான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மனசு திருப்தியா இருந்துச்சு. எப்பா! அப்ப அவனும் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்ல. ஏதோ ஃப்ளோக்குள்ள தான் புடிச்சிருக்கான் போல. அப்புட்ன்ட்டு மனச தேத்திக்கிட்டு, இன்னொருத்தன் என் ஃப்ரெண்ட ஏத்தி விடலான்னு பார்த்தேன். "குண்டு ஏறுறியா மச்சான்" அப்புட்ன்ட்டு. அவன் "மச்சான் நான் அவ்வளோ வெயிட்டா இருக்கேன். நான் ஏற மாட்டேன். ஏறுனா கம்பியே பிடிங்கிட்டு வந்துரும். அந்த அக்கா நீ ரூ. 50 பே பண்றேங்கிறக்காக கம்பிய பிடிங்கிட்டு வந்துச்சுன்னா ரூ. 500 பே பண்ண சொல்லிருவாங்கடா. வா ஓடிறலாம்" அப்புட்ன்ட்டான். வா மச்சான் அப்படியே ஓடி போனான். உள்ளக்க பாட்டு ஐய்யய்யோ! செம வைபுங்க. மழைக்கும், அந்த டிஸ்கோ லைக்கும் பாட்டுக்கும் அவ்வளோ அருமையா இருந்துச்சு. எல்லாம் சரியான போட்டு ஒரு வைப போட்டு ஆடுனா, நீங்களே கேளுங்களேன். என்ன மக்களே பாட்ட கேட்டு முடிச்சிட்டிங்களா? எல்லா ஆட்டமும் ஆடி முடிச்சுட்டு, கடைசியா ரிலாக்ஸா தண்ணிக்குள்ள 2 ஆட்டத்த போட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க.